ஆனா என் பார்வையில இருந்து அக்கிரமத்தை மறைச்சு ஒன்ன நீ மறைச்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி ஒன்ன நான் பார்க்காம மறைக்கணும்னா என்ன செய்யணும்? இடையில பேசிட்டா இடையில தூரம் தான் ஒரு புத்தகம் எனக்கு கண்டு போடுறது. ஆனா இருக்கிற எந்த சீனும் எனக்கு தெரியல. இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, இந்த வாக்கு தத்துவம் வலிக்கணும்னு என்ன செய்யணும்? நீ உன் அருவருப்புகளை என் பார்வை நின்று, இந்த அருவருப்புல என் பார்வை நின்று அகற்றிட்டா. உன் அருவருப்புல முழுசா அகற்றணுங்கிறது கஷ்டம். உன் அருவருப்புல முற்றிலுமா நீக்கணும்னா ஒரு மனுஷன் தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்க முடியவே முடியாது. நம்மளை சுத்தம் பண்ணுகிற ஒரு தரத்துல. அதனால என் பார்வை நின்று அகற்றணும். ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். அது எப்படி கர்த்தருடைய பார்வையில இருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது இந்த வார்த்தைய அந்த பார்வையில இருந்து அகற்றுறது எப்படின்னா, என்ன எழுதிருக்குது? யோவான் எழுதியிருக்கிறார். அவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இததான் இன்னைக்கு கிரேஸ் டீச்சிங்ன்றாங்க. நீ என்னென்னமோ சொல்றாங்களே, ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய பாவம் என்ன செய்யுமா? அவருடைய தேவனுடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். நம்ம வாய் வார்த்தையில என்ன சொல்றோமோ அது ஏன் அவருடைய சமூகத்திலிருந்து அந்த அக்கிரமத்தை எப்படி நீக்கிறது, எப்படி அவர் சமூகத்துக்கு முன்னாடி அது போய் நிக்காம தடுக்கிறதுனா, ஒன்னே ஒண்ணு, கர்த்தருடைய ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மட்டும்தான். நிறைய ஊழியக்காரங்க அதை ரெஃப்யூஸ் பண்றாங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் வேதத்துல சொல்லப்படல. ரத்தத்தை பூசுங்க எங்க சொல்லியிருக்கு? இதான் சூப்பரா சொல்லியிருந்தாரு சகோதரர். என்னன்னா, புதுசா ஒரு உபதேசத்தை கொண்டு வரீங்க அப்படிங்கும்போது இது எங்க இருக்கு வேதத்துல கேட்டீங்கன்னா, முட்செடி எரிஞ்சது, மோசேனுடைய முட்செடி எரிஞ்சது. ஆனா அது என்ன செய்யல, பட்டு போகல. இதை மோசே மாமனார்டையும் நடந்தவங்க பக்கத்துல உள்ளவங்களையும் மோசே மட்டும்தான் இதை பாக்குறாங்க. இந்த சீனை வேற யாருமே அதை பார்க்கல. அது எரிஞ்சு திரும்ப அமைஞ்சு போச்சு. அது எரிஞ்சுன்னா பட்டு போயிடும். மோசே திரும்ப கூப்பிட்டு இந்த செடி தான் எரிஞ்சுது, ஆனா பட்டு போகலன்னு சொன்னாக்கா, சும்மா இருக்கிற செடி கூப்பிட்டு காட்டுறாங்க. அது எரியவங்கள ஒண்ணு எரிஞ்சதான் எரிஞ்சிடும். வேதம் என்ன சொல்லுது? அது எரிஞ்சு பட்டு போகலன்னு. ஆக அவர் கொண்டு போய் காட்டினாருன்னா, இந்த செடி தானே எரிஞ்சுது, ஆனா நெருப்பு மேல பட்சி இல்ல, அது எரியாம இருந்திருப்பாரு. அது எரியவெல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் செடி